விராட்னுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பவுலர்ஸ், அதாவது பேஸ் பவுலர்ஸ். விராட் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நாங்களாம் இன்னைக்கு ஹீரோவா இருக்கோம். அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் தாங்க ஹீரோ. எல்லாரும் கோலி ரசிகரா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தோனி ரசிகரா இருப்பாங்க, ரோஹித் ரசிகரா இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி பவுலர்ஸ்க்கு ஏன்டா ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எப்பயும் போலதாங்க. அதாவது சினிமா படத்துல வந்து ஹீரோஸ்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஹீரோயின்ஸ்க்கு இருக்கவே மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஆனா விராட் எப்பயுமே சொல்றது என்னன்னாக்கா, நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாதான் விக்டரி கிடைக்கும். அதாவது பவுலர்ஸ் வந்து 10 விக்கெட்டும் ஒரு மேட்ச்ல எடுத்தா மட்டும்தான் நாங்க ஹீரோஸா மாற முடியும். நாங்க ஹீரோஸா ஆறதுக்கு காரணமே நீங்க தான் சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுப்பாரு. பேஸ் யூனிட்டை வந்துட்டு இன்னைக்கும் நினைச்சு பாக்குறேன், இப்படியான ஒரு பேஸ் யூனிட் இனிமே இந்தியாவுக்கு அமையுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்படிப்பட்ட பேஸ் யூனிட் பாருங்க. ஒரு பக்கம் இஷாந்த் சர்மா, ஷமி, பெஸ்ட் சீமர் இந்த வேர்ல்டு. இன்னொரு பக்கம் மும்ரா, தி பெஸ்ட் பவுலர் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாடர்ன் டே கிரிக்கெட்ல ஒரு பெரிய லெஜெண்டா பார்க்கக்கூடிய மும்ராவும் லீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு, ஷமிக்கும் லீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. இந்த வெல்த் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய இஷாந்த் சர்மாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சு. கூடுதலா அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ். இப்படிப்பட்ட ஒரு யூனிட், ஒரு பக்கம் புவனேஷ் வந்து இன் அண்ட் ஆஃப் அப்படி விளையாடக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கோர் பவுலிங் யூனிட்டை வந்து கையில வச்சுக்கிட்டு விராட் கோலி வந்து சம்பவம் பண்ணிட்டு இருந்தார். அப்படியான பவுலிங் யூனிட் வந்து இப்ப கில் கிட்ட இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு யூனிட்டை வந்துட்டு கூட்டு போயிருக்காங்களா? ஏன் வந்து ஷமி இடம் பெறல? ஏன் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லேட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்ப வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் லேட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல, ரெட் பால் ஃபார்மேட்ல நான் சொன்ன மாதிரி லைஃபோடு ஒப்பிடப்படக்கூடிய அந்த கிரிக்கெட்ல வந்துட்டு வெறும் யங்ஸ்டர்ஸை வச்சு பாசிபிள் இருக்கா? நியூ ஜென் பிளேயர்ஸை வச்சு பாசிபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.